ஹலோ ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் எம்எஸ் செல்வி பேசுகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் இது வரைக்கும் லைஃப் டைஸில் வீடியோலாம் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறேன் எதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா டயட் வீடியோ போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டயட் விஷயம் நான் பண்ண போகிறேன். சரி, உங்களுக்கு எதனா டயட் தெரிஞ்சால் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பெரிய டயட்லாம் நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. சும்மா நார்மலாக தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே அதை கம்மி பண்ணி அந்த நம்ம எடுக்க வேண்டிய ஒயிட் ரைஸு, ஒயிட் சுகரு, அப்புறம் நம்ம இந்த டீஃப்ரை பண்ண ஐட்டங்கள், அப்புறம் பேக்கரி ஐட்டங்கள் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இப்போ நம்ம அதிகமாக ஒரு 2 கரண்டி ரைஸ் சாப்பிட்றோம்னா இப்போ நான் 1 கரண்டி ரைஸ் அது மாதிரி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி காய்கறி நிறைய எடுத்துக்க போகிறேன், ரைஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம காலைல என்ன ட்ரிங்க் குடிக்கிறோம், அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம். அது மெயின் விஷயம் என்னென்னா தண்ணி நல்லா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும். நம்மளால் அந்த அளவுக்கு குடிக்கணும்னா ஃபஸ்ட் டைம் ஒரு 2 லிட்டரு, அதுக்கப்புறம் ஒரு 3 லிட்டரு, அந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் தண்ணி காட்டுற அதிகமாக ஏற்றிக்குங்க. அதனால் எடுத்ததும் அவ்வளோ தண்ணி குடிக்க முடியாது, அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் வர பனி டைம் இல்லையா, அதனால் குடிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கம்மி பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இருக்க அதிகமாகிக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க, அது என்ன ஃபுட்டு செய்கிறேன், எப்படி எடுத்துக்கிறேன், எவ்வளோ கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன்ட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா? வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு என்ன நம்ம குடிக்க போகிறோம்னா, இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் முன்னாடி ஜீரோ வாட்டர் போட்டு வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் ஜீரகம், வெந்தயம், சோம்பு மூணுத்துமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நம்ம பிடிச்சிடலாம். ஒரு டம்ளரு இதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். சரிங்களா? இதை எடுத்துட்டு என்ன செல்வி, எப்போ வெயிட் லாஸ் ஆரம்பிச்சீங்க? இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோ ஒன்றும் இன்னைக்கு இருக்காது. 4லேருந்து நம்ம டே 1 போடலாம். ஓகேவா? இல்லை நீலேருந்தே போடலாமா? தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஜீரக வாட்டர் குடிச்சாச்சு. நாங்கள் இப்போ ஒரு குட்டி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அதை பண்ணுங்க, நான் மியூசிக் போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் எனக்கு மெடிச்சா தான் இப்போ நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. வாக்கிங் காலைல போக முடியல, அதனால காலைல சைக்கிளிங் பண்ணிவிட்டு ஈவினிங் வாக்கிங் போயிடுவேன். சரிங்களா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. என்னம்மா பண்ணுறீங்க? இருக்கோம். எங்கள் தங்கச்சி இவங்க எங்கள் அம்மா. எங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க நைட்டு. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். ரிப்போர்ட் தருவாங்களா? என்ன சொன்னாங்க? ஈவினிங் தான் தெரியும். டாக்டரை கன்சல்ட் பண்ணதான் ஈவினிங் தான் தெரியும். ஈவினிங் தான் தெரியுமாம்மா? எப்படிமா இருக்கு உனக்கு உடம்பு? சுமாராக இருக்குதா? என்ன எதுவுமே போடாம மொட்டையா வந்திருக்குற? கழுத்துல கையிலலாம் எதுவுமே போடாம பிளைனா வந்துக்கிற. சரிம்மா, சரி. எதனா சாப்பிட்றியா? ஆப்பம் அவருக்கு ஆப்பம் ஊத்துட்டா? தேங்காய் பால் வேணுமா இல்லை சாம்பார் சாப்பிட்றியா? தேங்காய் பாலா? சரி. அம்மா வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இப்போ பசிக்குதுன்னுறாங்க. அவங்களுக்கு இப்போ ஆப்பம் சுடலான்னு இருக்கேன். ஆப்பமும் தேங்காய் பாலும் கேட்டிருக்காங்க, அதான் செய்யலான்னு இருக்கேன். இப்போ நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். டயட்லாம் மிஸ் ஆகாது, டயட் போயிட்டு தான் இருக்கேன். ஏன்னா காலைல இப்போ ஜீரக வாட்டர் குடிச்சேன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் எதனா. ஆனால் இன்னைக்கு நான் சாப்பிடல சார். 4லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் தண்ணி மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருக்கேங்க. பாருங்க, இந்த வாட்டர் பாட்டிலில் இன்னைக்கு ஃபுல்லாக 3 லிட்டர் கிட்ட எடுத்துப்பேன். சரிங்களா? முடிஞ்ச 4 லிட்டர் எடுத்துப்பேன், இல்லைன்னா 3 லிட்டர் எடுத்துப்பேன். இன்னைக்கு இவ்வளவுதான் முடியும். இதான் நம்ம இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம், அதனால. மக்களே, இதெல்லாம் போங்க, நான் ஹெல்ப் பண்றேன். என்ன அவங்க காட்ட மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது. அவங்க ஒன்றும் பண்ணல, நானும் தான் செய்யறேன். நான் ஹெல்ப் பண்ணி வந்திருக்கா, அவ்வளவுதான் ஹெல்ப் பண்றேன். பருப்புலாம் கழுவி வச்சிருக்கேன். அந்த தேங்காய் திருவ போறேன்.
சரி சரி காட்டாமே இருப்பேன். அதை ஹெல்ப் பண்ணி தான் இருக்காங்க என் தங்கச்சியும். அம்மா உள்ள இருக்காங்க. அது நான் ஆப்போசிட் நிறுத்தின்னு போலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து கீரை கடைகளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் இதில். சரிங்களா? இப்போ நம்ம இது மேலே வந்து கீரை அலசி வச்சுக்கலாம். இன்னைக்கு இது டயட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்னைக்கு கீரை ரைஸா இல்லை திணையா? திணை ரைஸுக்கு தான் இன்னைக்கு பிளான் பண்ணோம். நாங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டோமா? நீங்க வந்ததுனால திணை ரைஸ் கிட்ட நாங்க இன்னைக்கு போல. அதனால ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு நாளையில இருந்து நாங்க திணை ரைஸ் எடுத்துப்போம். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு ரைஸ் அவங்களுக்கு ஒரு ரைஸ் செய்யணும் இல்லையா? நல்லா ப்ரௌனிஷா சூப்பரா இருக்கு. பாருங்க, அம்மாக்கு ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆப்பம் ஊற்றி வச்சுட்டு கொடுக்கலாம். நல்லா சுத்துறீங்க. சூப்பரா சுத்துறீங்களா? அவார்டு கொடுக்கலாமா? கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல உனக்கு ஒரு செலவு வைக்கலான்னு மூடி போட்டாச்சு. அம்மாக்கு ஆப்பமும் பால் எடுத்துட்டு போலாம். கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல உனக்கு ஒரு செலவு வைக்கிட்டாமா? ஹலோ ஹாய். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா மதியம் லஞ்சு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஈவினிங் அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா ஒரு 3 லிட்டர் கிட்ட நான் குடிச்சிட்டேன். இப்போ மதியானம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் நான் எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஓகே, அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டின்னருக்கு வந்துட்டோம். சரிங்களா? நம்ம டின்னர் என்ன சாப்பிட்றோம், நைட்டுக்கு என்ன எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 சப்பாத்தி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி இதான் எடுத்துருக்கேன். இது நைட்டு சாப்பிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று முடிஞ்சால் ஒன்று சாப்பிட்ருவேன். அப்படி இல்லைன்னா ஒன்று வச்சுருவேன். சரிங்களா? இதான் நைட்டோட டின்னர். சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ நாளைக்கு முடிச்சிக்கலாம். நாளைக்கு வந்து இதோட புது புது ரெசிபியோட புது புது டிஷ்ஷோட இந்த வீடியோ வரும். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.